2 3 4 5 6 ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 48 சுற்றம் நம்ம வந்து டெய்லியுமே காலையில் ஈவினிங்கில் நம்ம வந்து சுற்றி விடுவோம். பயன்படுத்தணும். கற்பூர கரைசல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. கற்பூர கரைசலில் கற்பூரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கழனியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஜீவாமிர்தம் தான் விட போகிறோம். ஜீவாமிர்தம்னா என்ன, ஜீவாமிர்தனுடைய பயன்கள் என்ன, ஆர்கானிக் விவசாயத்தில் அது எதுக்காக உபயோகப்படுதுன்னு பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஜீவாமிர்தம் வந்து கலக்கி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த பாரலில் ஜீவாமிர்தம் வந்து கலக்கி வச்சுருக்கேன். இது எதுனா இது வந்து ஒரு நிலவள ஊக்கி. நம்ம ஆர்கானிக் விவசாயத்தில் பயிருக்கு வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து வளப்படுத்தும். அதுக்காக தான் இது வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது என்னென்னா 10 கிலோ சாணம், 10 கிலோ கோமியம், 2 கிலோ வெல்லம், 2 கிலோ கடலை மாவு, அப்புறம் நம்ம எந்த கழனிக்கு விட போகிறோமோ அந்த கழனியோட மண் வந்து ஒரு 2 கைப்பிடி. இது ஏன்னா அந்த மண் இருந்தால் தான் இதனுடைய அந்த உயிரினமும் ஒன்றா கலந்து சண்டை போட்டுக்காமல் ஒன்றா போகும். அதுக்காக தான் அந்த வரப்பு மண் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ நான் வந்து அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நாளாக வந்து பாரில் வந்து 200 லிட்டர் பாரில் ஊற வச்சுருக்கேன் கலக்கி. இது வந்து நிழல்பாங்கான இடத்த தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ அதை எப்படி விட போகிறேன்றதை நான் காட்ட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சணல் கோணி. இந்த சணல் கோணி எதுக்குன்னா பூச்சி எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து சில நுண் உயிரிங்க அது வந்து சுவாசிக்கவும் செய்யணும். ஓகேவா, அதுக்கு வந்து சணல் கோணியை நம்ம பயன்படுத்தணும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் மேக்ஸிமம் வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தணும். அதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதுவுமே வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் ஆயாச்சு. ஏன்னா கரண்ட் இல்லை, அதனால தான். இவர் இதை ஜீவாமிர்தம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வைஸில் வந்து ஒரு 48 கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான புளிச்ச வாடை சூப்பராக வரும். இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த மாதிரி குழா வந்து வச்சு ஒரு செட்டப் ஒன்று வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக தண்ணி அங்கே போகிற மாதிரி. இப்போ இந்த குழா வந்து நம்ம வந்து லைட்டாக திறந்து விட போகிறோம். ஏன்னா 1 ஹவர் வந்து பாயும் கழனி. 1 ஹவருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து திறந்து விட்டுருக்கேன். அது வந்து இந்த பைப் வழியாக வருங்க, இந்த பைப் வழியாக வரும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம அந்த பைப்பில் வந்து பாரில் இருந்து வர ஜீவாமிர்தம் பாருங்கள் திருவோ வருதா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் போகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே தண்ணியோட மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே நம்ம வயலுக்கு காவா வழியாக போயிடும். வாங்க சாப்பிட்றேன். அப்படியே இது பாருங்க, இந்த காவா வழியாகவே ரெண்டுமே கலந்து நம்ம கழனிக்கு வந்து போயிடும். வாங்க. இது வந்து மைசூர் மல்லி. இப்போ இதுக்காக வந்து பாருங்க பாஞ்சிட்ருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா பூங்காறு. இதுக்கு வந்து போயிட்டுருக்கு. ரெண்டுக்குமே வந்து ஒரே நேரத்தில் நம்ம வந்து ஈவனாக தண்ணியோட வந்து நம்ம ஜீவாமிர்தத்தை வந்து கலந்து விட்டோம். நம்ம இப்போ வந்து ஆர்கானிக்கெலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக நம்ம பண்ணுறோம். நம்ம பயிர் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை நாற்று நடவு முறை தான் நம்ம வந்து பயிர் பண்ணியிருக்கோம். மைசூர் மல்லியும் பூங்காரும் ரெண்டுமே வந்து ஒரு கேப் வச்சுட்டு பாருங்க. 2 நடுவுக்கு சாலை எந்த அளவுக்கு நம்ம வந்து கேப் வச்சுருக்கோம் பார்த்திங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு வந்து மிகாமல் இருக்கும் ரெண்டுமே. பயிருக்கு பயிர் வந்து இடைவெளி பார்த்திங்கன்னா 1 அடிக்கு நம்ம விடணும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 இன்ச்சு கேப் நம்ம வந்து விட்டுருக்கோம். ஆனால் சாலைக்கு கேப் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி கிட்ட விட்டுருவோம்.
வந்து பார்த்தீங்கன்னா பயிர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. நல்லாவே வந்து கிளச்சிருக்கு. நம்ம வந்து ஒன் டைம் வந்து கோனா வெட்ரு வந்து ஓட்டணும். அதுக்கு மேலே வந்து ஓட்ட முடியல. ஏன்னா கை கால்லாம் ரொம்ப வலி எடுத்துச்சு. அதுக்கு மேலே ஓட்ட முடியல. என்னென்னா மிஷினரியில் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட மிஷினரி இல்லை. மிஷினரி வாங்குகிற அளவுக்கு இப்போ நம்மளுக்கு சூழ்நிலை சரியில்லை. அதனால் வந்து நம்ம மேனுவலாக தான் தள்ளணும். தள்ளணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா கிளச்சிருக்கு. ஒரு நெல் ஒரு நாற்று தான் நம்ம நட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு 25 டு ஒரு 40 கிளப்பு வரைக்கும் கிளச்சிருக்கு. இன்னுமே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் வந்து நம்ம கோனா வெட்ரு ஒரு 40 நாளில் பண்ணியிருந்தோம்னா தள்ளியிருந்தோம்னா ஒரு 70 டு 80 கிளப்பு வரைக்கும் வந்திருக்கும். பயிர் வந்து உங்களுக்கு தெரியுதா? அது பாருங்க மேலே காட்டுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவு உங்களுக்கு வந்து பயிர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே சூப்பராகவே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூங்கார் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பெண்களுக்கு வந்து மிக முக்கியமான அரிசியை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த பூங்கார் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்குமே காட்டுறேன். அதுக்கு எப்படி ஜீவாமிர்தம் போய் பாயுதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பூங்கார், ஓகேவா? பூங்கார் வந்து நம்ம ஒத்த நாற்று தான் வந்து நடுவே பண்ணோம், ஓகேவா? ஒரு நெல் ஒரு நாற்று தான் நம்ம பண்ணமே பூங்கார். அது பாருங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், சூப்பராக. என்னென்னா இப்போ வந்து குட்டுப்பூச்சி வந்து அடிச்சுது. நம்ம குட்டுப்பூச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா கற்பூர கரைசல் வந்து வேப்ப எண்ணெய், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ரேஷியோவில் கலந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து தெளிச்சிருக்கோம். பயிர் வந்து உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா ஒரு நெல் ஒரு நாற்று தான் நம்ம நட்டோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளச்சிருக்கு. இது பாருங்க, அங்கே காட்டுற பாருங்கள். இது வந்து ஒரு நெல் ஒரு நாற்று தான் நட்டோம். அதை பாருங்க, எத்தனை கிளப்புன்னு எண்ணி காட்டுற பாருங்க. ஒன்று பார்த்தீங்களா, ஒரு நெல் தான் நான் வந்து ஒரு நெல் ஒரு நாற்றுன்ற முறையில் தான் நட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று, ஒரு அடி இப்படியும் ஒரு அடி இப்படியும் ஒரு அடி, ஒரு அடிக்கு ஒன்று ஸ்கொயரில் நட்டுருக்கேன். எஸ்ஆர்ஐ மெத்தடில் ஒரு நாற்று தான் நட்டேன். பார்த்தீங்களா, 50 கிளப்பு வரைக்கும் கிளச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இதுதான் நம்ம நெல் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ்லாம் வந்து ஒரு வேறு மாதிரி செட்டப்பில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் விவசாயம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம விவசாயம் சார்ந்த வீடியோவை சந்திப்போம். ஓகே, நன்றி, பாய்.